நான் செத்துடுவேன்னா நீங்கள் செத்துடுவீங்க. நான் உயிரோடு இருப்பேன்னு. என்ன நல்லது நடக்குன்னா சோத்திரம் நல்லா நடக்கும். உன் புருஷனை பார்த்து சனினா மாறிடும். உன் பிள்ளைங்களை பார்த்து பூதம் அது பூதமாக மாறிடும். உன் மனைவி பார்த்து குட்டி சைத்தான் அது குட்டி சைத்தான மாறினா உனக்கு பவர் உனக்கு எனக்கு அந்த பவர் கொடுத்துக்கிறார். மரணமும் ஜீவனும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. நம்மளை யாரும் சபிக்கக்கூடாது. நம்ம சபிக்கிறவங்களே நம்ம என்ன பண்ணோம், இந்த வாயில் அதான் வரும். அதெல்லாம் அவர் பார்த்துக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்களானோ பழி வாங்குதல். யாராவது பழிக்கு பழி வாங்குங்க நினச்சிங்கன்னா தப்பாக நினைக்க. இன்றைக்கி மாற்றிக்கணும், இந்த செகண்டில் மாற்றிக்கணும். உங்களுக்கு யார் துரோகம் செஞ்சாங்க, அநியாயம் செஞ்சாங்க, அட்டூழியம் செஞ்சாங்கன்னா அவருடைய வேலைங்க. நான் பழிக்கு பழி நான் தீர்த்து கட்டுவேன்னா தப்பாக நினைக்காதீங்க. வேறு எங்கேயோ போய் அது விட்டுரும். இன்றைக்கி அநியாயம் செஞ்சிட்டியா, என்னை ஏமாற்றிட்டியா, என் சொத்தை அபகரிச்சிட்டியா, பொல்லாப்பு செஞ்சிட்டியா, என் நடுத்தரில் வந்து விட்டுட்டியா, என்னை அசிங்கப்படுத்திட்டா, இயேசுவே சோத்த சொல்லி ஜெபம் பண்ணு. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீ பழிக்கு பழி வாங்கணும் மனசில் நினச்சேன்னா யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான்ல, அது மாதிரி பிசாசு உள்ளே பூந்துட்டானா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கை தட்டுவோம், ஐயா கையில் கொடுப்போம். நாம் ஜெபிக்கலாம். Thank you Lord. தெய்வத்தின் சந்நிதானம் என் உள்ளத்திற்கானந்தமே, காருண்யமாமவ சத்தம் என் காதுகளுக்கின்பமே, என் காதுகளுக்கின்பமே. கசந்த மனம் புதிதாக்கும் நல்லன்பு, தளர்ந்த ஆன்மாவிற்கு சக்தி தரும். கசந்த மனம் புதிதாக்கும் நல்லன்பு, தளர்ந்த ஆன்மாவிற்கு சக்தி தரும். அவர் தந்த வாக்கு தத்தங்கள் நம்மை அனுதினம் நடத்திடுமே. அவர் தந்த வாக்கு தத்தங்கள் நம்மை அனுதினம் நடத்திடுமே. அவர் சன்னிதானம் தெய்வத்தின் சன்னிதானம் என் உள்ளத்திற்கானந்தமே, காருண்யமாம் அவர் சத்தம் காதுகளுக்கு இன்பமே, காதுகளுக்கு இன்பமே. உங்க சமூகத்துக்கு நேரம் ஒதுக்கி மனத்தாழ்மையோடும் மன மகிழ்ச்சியோடும் கடந்த காலங்களெல்லாம் நீர் எங்களுக்கு பாராட்டின உபகாரங்களை மறவாமல் நினைவுகூரவும் நன்றி செலுத்தவும் பணிந்து கொள்ளவும் சுத்த மனசாட்சியோடு உம்மை தொழுது கொள்ளவும் இந்த காலவேளையிலே நீர் எங்களோடு உறவாடி கொண்டிருக்கும்படியாய் எங்களை உமக்கு முன்பதாய் நிறுத்தவும் தாழ்மைப்படுத்தவும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வருத்தப்பட்டு ஏன் மாற சுமக்கணும், நானே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறவர் என்று எங்களோடு நீ இடைப்பட்டு கொண்டே இருப்பதற்காக நன்றி அப்பா. உங்கள் வசனம் எங்களை மேற்கொள்ளட்டும், உம்முடைய சத்தியம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய கிருபை எங்களை பலப்படுத்தட்டும், உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சபையெல்லாமே சொல்லலாம். Praise God. உங்கள் நடுவிலே ஆண்டவருடைய வார்த்தையின் ஊழியங்களை செய்யும் வாக்கியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே தந்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன்.
நேற்றைய தினத்தில் இங்கே கடந்து வர முதலாவது இங்கே வந்தபோது நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு ஷர்ட்டில் இருக்கும் பாருங்கள், குளோபல் டிசைபிள் அலையன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு சர்வதேச ஊழியம். இந்த ஊழியத்தினுடைய தரிசனம் என்னவென்றால், இன்னும் சந்திக்கப்படாத, ஒரு முறை கூட இயேசுவை கேள்விப்படாத 270 கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இயேசுவின் அன்பை எடுத்து சொல்ல வேண்டும். யாருடைய பொறுப்பு அது? யார் பொறுப்பு? நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு, இல்லையா? இதே தரிசனத்தோடு எந்த சபைகள், சந்திக்கப்படாத சபைகள் இல்லாத, சுவிசேஷத்தை கேள்விப்படாத ஜனங்கள், கேள்விப்படலைன்னா அவங்க எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும். ஏன்னா நாமும் ஒரு காலத்தில் அந்தகார இருளில் இருந்தோம், இப்பிரபஞ்சங்களுக்கு அடிமையாக இருந்தோம், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்தோம். இந்த இயேசு என்கிற புண்ணியநாதர், இரட்சகர், மீட்பர் நம்ம வாழ்க்கையில் அந்த மேய்ப்பர் வந்ததுனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் தரங்களை எல்லாம், அடையாளங்களை எல்லாம் அவர் மாற்றி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை சத்தியம்னு சொல்லி உணர்றீங்க? இல்லை, அவர் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை இல்லை, புது வாழ்வு இல்லை, புது முகவரி இல்லை, எதிர்காலம் இல்லை. அவர் தான் எல்லாமே நமக்கு. ஆனால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம் சகல ஜாதிகளுக்கும் தேசங்களுக்கும், ஜாதி என்று சொன்னால் நம்ம பைபிளில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிற தமிழ் அந்த ஜாதி அல்ல, அது தேசங்களை, மக்களை குறிக்கும். சரிங்களா? அப்போ சகல மக்களுக்கும் இது கொண்டு போகணும். அதை யார் கொண்டு போவா அப்படின்னு சொன்னால், சீசர்கள் மூலமாக தான் அது செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் உணர்ந்ததுனால தான் அவர் ஊழியம் செய்த நாட்களிலே சீசர்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார். தன் வேலை முடிவடையும் போது பிதா அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றி அவர் பரமேறுவதற்கு முன்பதாக அதை தொடர்ந்து அந்த உத்தரவாதத்தை, அந்த தரிசனத்தை, திட்டத்தை சுமந்து செல்லக்கூடிய சீஷர் கூட்டத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? ஆயத்தப்படுத்தினார். அந்த அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் தான் தொடர்ந்து இந்த சுவிசேஷத்தை, உபதேசங்களை சபையின் மூலமாக பல தேசங்களுக்கு கொண்டு போனதை பார்க்கிறோம். எருசலேமிலே தொடங்கி அந்தியோகியாவிலே அது பரவி, அந்தியோகியாவிலிருந்து ஆசியா முழுவதும் வந்து, ஐரோப்பியாவுக்கு வந்து, உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் பரம்பி பலம் செய்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையும் மறுரூபப்படுத்துகிறது. இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாய், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு ஜீவனாக, வெளிச்சமாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவாலை அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. கரெக்ட் தானே? அப்போ ருசி பார்த்த நான் அந்த ருசியை, அந்த அனுபவத்தை, இதை சுவைக்காத, இன்னும் அனுபவிக்காத, பசியோடும் தரித்திரத்தோடும் தாகத்தோடும் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களுக்கு நாம தான் இந்த வெளிச்சத்தை சுமந்து செல்ல வேண்டும். நல்ல ஒரு கடையில் புடவையோ, நல்ல ஒரு சேலோ, ஒரு ஆஃபர் கிடைச்சா நாம் போய் அதை வாங்கி, அதை இலவசமாக, இந்த கடைக்காரன் எதையுமே சொல்கிறதில்ல, இங்கே இவ்வளோ கலெக்ஷன் இருக்குது, இவ்வளவு நல்ல வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு அவன் போய் சொல்லுங்கன்னு நமக்கு எதுவும் சொல்கிறதில்ல. ஆனால் நாம போய் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல கலெக்ஷன் அந்த ஜவுளி கடையில் வச்சுருக்கிறாங்க, போய் சீக்கிரம் போ, ஆஃபர் முடிஞ்சிட போகுது அப்படி நம்மளே சொல்கிறோம். இலவசமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். பண்ணுறீங்களா? எல்லாம் இவ்வளோ மௌனமாக இருந்தால் எப்படி சுவிசேஷம் போகிறது? பண்ணுறீங்களா இல்லையா? கடைக்காரன் ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறானா, போய் என் கடையை பிரபலப்படுத்துன்னு? இல்லை, நாமளா சொல்கிறோம். இந்த டிசைன் இப்போ தான் வந்திருக்கு, சீக்கிரம் அவுடேட்டட் ஆயிரும் அல்லது சேல் ஆயிரும், போங்க அக்கா போய் வாங்குங்க சீக்கிரம், அதெல்லாம் எளிதாக சொல்லிடுறோம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை நாம் சொல்ல தவறி விடுகிறோம். 2000 வருஷம் ஆச்சு, நம்முடைய தேசம் இன்னும் மிகப்பெரியதான அந்தகார இருளிலே ஜனங்கள் கிடக்கிறதை பார்க்கிறோம். அப்போது இவர்களை கிறிஸ்துவண்டையிலே, தேவ ராஜ்ய தண்டையிலே கொண்டு வருவதற்கான உத்தரவாதத்தை, அழைப்பை, திட்டத்தை தேவன் நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். யார் செய்ய முடியும்னா, அந்த திட்டத்தை புரிந்து கொண்ட, அவர் வழிகளில் அவரை பின்பற்றி நடக்கிற சீஷர்கள் தான் செய்ய முடியும். ஆகவே சபைகள் தோறும் நாங்கள் கடந்து சென்று சீஷர்களாக நாம் மாறும்போது நம்மால் சும்மா இருக்க முடியாது. விசுவாசி என்கிறவர்களுடைய அடையாளம் என்னன்னா, பெற்றுக்கொள்வதற்கு வருகிறவர்கள், ரிசீவர்ஸ். சீஷர்கள் என்பவர்கள் இழக்க வருகிறவர்கள், செயல்பட வருகிறவர்கள்.
கிரயம் செலுத்த வருகிறவர்கள். எனக்கு இந்த ஆராதனைக்கு வந்தா, இந்த சபைக்கு வந்தா, அல்லது இந்த கூட்டத்துக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு வருகிறவங்க விசுவாசிகள். அவர்களெல்லாம் குழந்தைகள். சரிங்களா? அங்கன்வாடியில் வச்சு ஆற்றி தேற்றி மூஞ்ச கழுவி மூக்க தொடச்சி ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு ஆய் போனா கழுவி விடுறது ஆயம்மா வேலை. அங்கன்வாடி. சபை அங்கன்வாடி கிடையாது. வரலாம் அப்படி, ஆனால் அப்படியே உட்கார்ந்துருக்க முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா புரியலையா? அப்போ கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணணும். சரியா? சபை என்பது அங்கன்வாடினா புரியுதா உங்களுக்கு? பால்வாடி. ஓகே, பால்வாடி கிடையாது. சரிங்களா? எப்போ பார்த்தாலும் உன்னை ஆற்றுவார் தேற்றுவார். அது நல்லதுதான், கர்த்தர் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். அப்போ சீஷர்கள் என்பவர்கள் நான் என் ஆண்டவருக்காக, என்னை ரட்சித்தவருக்காக என்ன செய்ய முடியும், என் வாழ்க்கையில அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுகிறவர்கள் தான் சீஷர்கள். அவர் வழிகளை பின்பற்றுகிறவர்கள். லூக்கா 6:40 சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷன் என்பவன் தன் குருவை போல இருக்கிறான், குருவை பிரதிபலிக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? 6:40 வாசிங்க. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். அப்ப தேறினவர்கள். எபேசியர் 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்றவர்களாய் மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, சபை என்பது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. சபை என்பது ஒரு யூனிவர்சிட்டியை போல. அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே கிராஜுவலாக படித்து தேறி நம்ம சிறந்தவர்களாக மாறி, நாம் பயனுள்ளவர்களாக மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணும். சபை என்பது அந்த நோக்கத்துக்கு தான் தேவன் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சபைக்கு கிறிஸ்து என்னவாய் இருக்கிறார்? தலையாய் இருக்கிறார். அப்போ தேவனுடைய சகல பரிபூரணமும் ஆசீர்வாதமும் நன்மையும் எங்கே இந்த பூமிக்கு கடந்து போக வேண்டும் என்றால், யார் மூலம் போக வேண்டும் என்றால், எபேசர் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டு. இந்த பகுதியில் இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு யார் உத்தரவாதி அப்படின்னா நானும் நீங்களும் தான். ரட்சிப்பு, சுகம், விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ஆவிக்குரிய நன்மைகள், அவங்க வாழ்க்கையில போய் சந்திக்க வேண்டிய சகல ராஜ்யத்தின் நன்மைகள், தேவ ராஜ்யத்தின் நன்மைகள் எல்லாம் கடத்தக்கூடிய ஊடகமாக, வாய்க்காலாக கர்த்தர் என்னையும் உங்களையும் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தில் வாழ்ந்த போது அவர் செல்ற இடங்களெல்லாம் அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராய் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். அவர் போகிற இடங்களிலே வியாதிப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பலவிதங்களிலே நம்பிக்கையற்றவர்கள், பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டவர்கள், நம்பிக்கையற்றவர்கள், மதவாதிகளாய் இருந்தவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இயேசு செல்வாக்கு செலுத்தினார். அவர்கள் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்தார். அதே அதிகாரத்தை, அதே அழைப்பை, அதே நோக்கத்தை ஆண்டவர் இன்றைக்கு தன்னுடைய சரீரமாகிய சபைக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னொரு முறை இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்து, நாசரேத் ஊரில் வளர்ந்து, கொல்கதாவிலே மரித்து உயிர் தள்ளப் போவது இல்லை. அது முடிந்து விட்டது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அது முடிந்து விட்டது. அவர் உயிர்த்தெழுந்து பரமேறும் முன்பாக தான் ஆயத்தப்படுத்தின 12 பேர்ல ஒருத்தன் அவுட்டு, 11 பேரை கூப்பிட்டு சொல்றாரு, பிரதான கட்டளை, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க. அது வரைக்கும் அவங்க எருசலேமிலேயே கிணத்து தவளை மாதிரி, அப்படியே அடகாத்த கோழி மாதிரி அப்படியே இருந்தாங்க.
ஆண்டவர் உயிர்த்தெழுந்தோன்னு சொல்றார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. I have authority, all the authority in the heaven and earth. ஆகவே நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்கு. அதுக்கு முன்னால நீங்க அது செய்ய முடியாது. ஆகவே எருசலேம்ல காத்துருங்க. பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது, உங்களுக்குள்ளே நிறைவாய் வரும் பொழுது, நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எருசலேமில் ஆரம்பிக்குது, அந்த வளர்ச்சி யூதயாவுக்கு போகுது, அந்த வளர்ச்சி சமாரியாவுக்கு போகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமியின் கடைசி பரியந்தம். இந்த சபையானது, இந்த சுவிசேஷமானது அப்படிதான் உலகம் முழுவதும் பரவி பாய்ந்தது. இன்றைக்கும் நம்முடைய பகுதிகளில் எத்தனையோ பேர் இந்த நம்பிக்கைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது வேற நம்பிக்கையில் வேற காரியங்கள், ஒளியற்ற ஜீவனற்ற காரியங்கள் மேலே நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறாங்க. அப்போது இந்த எங்களுடைய ஐக்கியம், என்னுடைய மிஷன் எதை விரும்புகிறது என்றால், சபையிலே சீசர்கள் கூட்டம் பெருகும்போது சுவிசேஷ பிரபல்யம் நடக்கும். சபைக்கு ரெண்டே வேலை தான். ஒரு சர்ச் ஹேஸ் அ டூ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சபை என்றால் இரண்டு வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று என்னன்னு கேட்டால், சமுதாயத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா சுவிசேஷம் அவங்களுக்கு தேவை. அரசியல்வாதிகளாலே, அவர்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகளாலே, அல்லது அரசாங்கத்தின் நன்மைகளினாலே, அல்லது படிப்பினாலே, பணத்தினாலே, சமுதாயத்தில் காணப்படுகிற காரியத்தினாலே அவர்கள் வாழ்க்கைக்கு விடிவு கிடையாது, விடியல் கிடையாது. சுவிசேஷம் மாத்திரமே மனக்கண்களை திறக்கும். சுவிசேஷம் மாத்திரமே அவர்கள் வாழ்க்கையின் அடையாளங்களை மாற்றும். என்னையும் உங்களை அதுதான் மாற்றினது. சுவிசேஷம் என்ன? இயேசு உன் பாவங்களுக்காக மரித்தார், உனக்காக அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இதுதான் சுவிசேஷம். என் வாழ்க்கையில் அதை எப்படி செஞ்சார்ன்றதுல தொடங்கி, இயேசுவின் பாடு, மரணம், ரத்தம் சிந்தப்படுதல் எப்படி மனுக்குலத்திற்கு விமோச்சனத்தை கொண்டு வருகிறது என்கிறதை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை கேட்டு யார் இந்த ரட்சிப்பின் வசனத்தை கேட்டு விசுவாசியலாகி பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு முத்திரை போடப்பட்டு சபையிலே நாட்டப்படுகிறார்களோ, அவர்களை சீஷராக்க வேண்டிய உபதேசத்தினாலே, சத்தியத்தினாலே, ஆவிக்குரிய வரங்களினாலே, ஆவியின் கனிகளினாலே கிளை நறுக்கி களை பிடுங்கி அவர்களை பராமரித்து பண்படுத்தி அவர்களை வளர்த்தி எடுத்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறும்போது அவர்கள் சீஷர்களாய் கடந்து போகிறார்கள், பலன் தருகிறவர்களாய் மாறுகிறார்கள். அப்போ சபைக்கு என்ன வேலை? ஒருத்தர் உள்ளே வந்துட்டா இங்கே சீஷனாக தான் மாறணும். சீஷனாக மாறுறவன் வெளியில் சுவிசேஷகனாய் கடந்து போகணும். அதில் பல வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். சிலருக்கு சுகமளிக்கிற வரத்தை கொடுக்கிறார், சிலருக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியை கொடுக்கிறார், சில பேருக்கு ஆலோசனை தருகிறதை கொடுக்கிறார், சில பேருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன வரங்களை, ஞான வரங்களை, வசனத்தை போதிக்கிறது, இப்படி பல பல விதங்களை அவர் சித்தத்துக்கு ஏற்ப நமக்கு கொடுத்து கர்த்தர் இங்கே நம்மை பட்டை தீட்டுகிறார். நான் பேசுகிற தமிழெல்லாம் புரியுதா உங்களுக்கு? அதான் நடக்கணும் இங்கே. அப்போ உள்ளேயே ஒவ்வொரு திருச்சபைக்கு உள்ளே வருகிறவர்கள் குழந்தையாய் வரலாம், ஆவிக்குரிய குழந்தையை போல வரலாம். ஆனால் அவர்களுக்கு வசனம் என்கிற சத்துணவு, அபிஷேகம், ஆவிக்குரிய ஞான வரங்கள் இவங்களெல்லாம் போதித்து சகலவித உபதேசங்களையும் கண்டம் பண்ணி கடிந்து கொண்டு எல்லா நற்கிரிகளுக்கு ஏற்றவர்களாய் அவர்களை உருவாக்குகிற ஒரு உன்னத பணியை தான் ஊழியர்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை தான் இந்த திருச்சபை செய்கிறது. எங்களுடைய பணி என்னன்னு கேட்டால், இதில் மந்தமாக இருக்கிற அல்லது இதில் செயல்பட தவறுகிற அல்லது வாஞ்ச இருக்கு, எப்படி செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லப்படுகிற சபைகளை நாங்கள் சந்தித்து, இப்படி எங்கள்கிட்ட பயிற்சிகள் இருக்குது, நாங்கள் அந்த பயிற்சிகள் மூலமாக வாஞ்சையுள்ள ஊழியம் செய்யக்கூடிய தாகமுடையவர்களை உருவாக்கவும் அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாறும்போது இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் நம்மளை ஆண்டவர் ரட்சித்து வைத்திருக்கிற நோக்கம். சரிங்களா? அப்படி வாழும் பொழுது, அப்படி என் வாழ்க்கை மாறும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பூமிக்கு உப்பாய் இருக்கிறாய், நீ உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிற, உன் வாழ்க்கை மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல இருக்குது, அது அநேகருக்கு சாட்சியாய் மாறுகிறது என்று சொல்லுகிறார். ஸோ இந்த காரியங்களை தான் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் என்னோடு பயணம் செய்கிறவர்கள் அல்லது இந்த ஊழியத்தின் மூலமாய் பல திருச்சபைகளுக்கு இந்தியா முழுவதும் நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு அது நிமித்தமாக தான் உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன். இங்கே சீசத்துவ பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான பயிற்சியில், டைரக்டர் பயிற்சியில் 10 நாள் அருமையான தம்பி ஜாஷ்வா அவங்க வந்தாங்க. அவங்க பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. நாங்கள் இந்த காரியத்தின் துவக்கத்திற்காய் நான் கடந்து வர ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு உங்கள் நடுவில் நிற்க ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது சமயம் கிடைக்கும் போதோ ஊழியர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. மீதம் இருக்கிற அநேக பாடங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 9 பாடங்கள் இருக்கிறது. தேவனோடு உள்ள உறவு, செவ்வையான உறவு. ஒருத்தர் தேவனோடு இருந்தால் அந்த உறவினுடைய ரிஃப்ளெக்ஷன், வெளிப்பாடு சக உறவுகள்கிட்ட நம்மகிட்ட நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நமக்கும் தேவனுக்கு இடையில் இருக்கிற உறவு கணக்கிடப்படுகிறது, அளக்கப்படுகிறது. நான் கர்த்தரோடு நல்லா இருக்கிறேன், ஆனால் நிறைய பேரோட கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், கோபம், மன்னியாமல் அவங்க முகத்தை நான் பார்க்க மாட்டேன், இவன் சரியில்லை நான் அவன் சரியில்லை அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தேவனோடு இருக்கிற உறவில் கேள்விக்குறி. நான் ஆண்டவரோடு சரியாக இருந்தேன்னா என் வேர் அவரோடு சரியாக இருக்கும், என் உறவு அவரோடு சரியாக இருக்கும்னா சக மனிதர்களோடும் என் உறவு, என் குடும்பத்தில் ஆரம்பித்து, என் பக்கத்து வீட்டில் ஆரம்பித்து, என் தெருவில் இருந்து, நான் வேலை செய்கிற பகுதி, படிக்கிற இடம், என் இனஜன பந்துகள், என் சமுதாயத்தில் அது வெளிப்படணும். யாரோடு நான் பேசுறதில்லை, நான் உண்டு, என் வேலை உண்டு, யார் கூடயும் எனக்கு எவனும் சரி கிடையாது அப்படின்னு போட்டு முக்காடு போட்டுட்டு உட்காரக்கூடாது. அப்படி இருந்துட்டு நான் ரொம்ப பைபிளில் வாசிக்கிறேன், பயங்கரமாக ஜெபம் பண்ணுறேன், ஆவியிலேயே நிறைஞ்சிருக்கேன்னு சொன்னால் அது வேற ஆவி. புரிஞ்சுக்கணும். தேவனோடு சரியான உறவில் இருக்கிறவன் சக மனிதர்களோடு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிரதான கற்பனை என்ன? உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு என்ன செய்யணும்? இதற்கு ஒப்பாய் இருக்கிற கற்பனை என்னது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. இதற்கு ஒப்பா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. 10 கட்டளை என்ன சொல்லுது? முதல் 4 தேவனுக்குரியது, அடுத்த 6 நடுவில் ஒரு கட்டளை இருக்கு. உன் தாயும் தகப்பனையும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு என்ன செய்ய? கனம் பண்ணுவாயாக. சாண்ட்விச் மாதிரி இருக்குது. முதல் 4, நானே உன் தேவனாய் கர்த்தர், என்னை என்று உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிச்சு 4 தேவனுக்குரியது. நடுவில் ஒன்று இருக்குது, அது குடும்பம். அதுக்கு கீழே இருக்கிறது மற்றவர்களோடு. இப்படி தான் ஆண்டவர் தம் கட்டளைகளை கொடுத்துருக்கிறார். 2வது சப்ஜெக்ட் செம்மையான உறவுகள். 3வது வேதாகம பேருண்மைகள், பரிசுத்த ஆவியின் வல்லமைப்படுதல், சுயத்துக்கு மரித்தல், சபையும் தேவ ராஜ்யமும், சுவிசேஷமும் மனதுருக்கமும், சபையின் பெருக்கம், உலகளாவிய ஊழியம். இப்படி 9 நல்ல தரமான பாடத்திட்டங்கள் உண்டு. நீங்கள் அதுக்கெல்லாம் வரணும், கற்றுக்கொள்ளணும். சீஷன் என்பவன் கண்டினியூஸ் லேர்னர், தொடர்ந்தேர்ச்சியாக கற்றுக்கொண்டுட்டே இருக்கணும். சரிங்களா? சத்தியங்களை கற்றுக்கொள்ள தான் நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் உண்டாகும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தான் பாவம் நிவர்த்தியாகும். எல்லாம் இங்கே தான் இருக்கிறீங்களா? நான் சொல்கிறது கேட்குங்களா சகோதரர்களே? கேட்குதுங்களா? பின்னால் இருக்கவங்களுக்கெல்லாம் புரியுதா உங்களுக்கு? இந்த சபைக்கு உள்ளே வந்துட்டா ஆவிக்குரிய குழந்தை மாதிரி இருந்து பாஸ்டர் அம்மாவும் என்னை தொடச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும், என்னை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு குழந்தை, நிறைய குழந்தைங்கள்லாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் வளரும் பொழுது அப்போ தான் அந்த வளர்ச்சியில் தான் அதுக்குரிய கிருபை, ஞானம், தாளந்து, விசேஷித்த காரியம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது வளர்ச்சி இல்லைன்னா, ஒரு பெற்றோருக்கு ஒரு குடும்பத்தில் பெத்த பிள்ளை சரியாக வளரலை, புரிஞ்சிக்கலை, பேசலை, நடக்கலை, வளரலைன்னா எவ்வளோ ஒரு வேதனை நமக்கு இருக்குது. அதுபோல தான் தேவனுக்கும் ஊழியர்களுக்கும். நீங்கள் பல வருடங்களாய் வசனங்களை கேட்டு கிரகித்து கொண்டு அதற்கேற்ற வாழ்க்கை
பிரயாசப்படுகிற ஒரு பிரயாசம் இல்லை அப்படின்னு சொன்னா, நம்மை கொண்டு இந்த பகுதிகளிலே தேவன் செய்ய வேண்டிய அந்த ராஜ்யத்தின் மகிமையான பணிகள் அது தேக்க நிலையில இருக்கும். சபை மலட்டுத்தன்மையா இருக்கும், கனியற்ற தன்மையா இருக்கும், தரிசு நிலமா இருக்கும். ஒரு தரிசு நிலத்தை நீங்க மிகுந்த விலை கொடுத்து வாங்குவீங்களா? பால் நிலத்தை, தண்ணியோ நல்ல வசதி வாய்ப்போ, நாளைக்கு அதில் விவசாயம் பண்ணால் ஒரு வெள்ளாமை பண்ணால் நல்லா வரும்ன்ற நம்பிக்கை இருந்தால் தான் அதை பிரயாசப்படுவோம் இல்லையா? அப்போ நம்மளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேமேன்னு எங்கள் அப்பனும் கச்சேரிக்கு போனானான்ட்டு வந்துட்டு போகக்கூடாது. நம்ம பார்வையாளர்களாக இருப்போம் என்றால் கைத்தட்டி விசிலடிக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்வையாளர்கள் கூட்டத்தில் அல்ல, பங்காளர்கள் கூட்டத்தில் வைக்க விரும்புகிறார். சரிங்களா? பங்காளர்னா களத்தில் இறங்கி விளையாடணும். அப்போ தான் சிக்ஸரை ஸ்கோர் பண்ண முடியும், கோல் அடிக்க முடியும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? ஆமாம், யாரோ வருவாங்க, எவனோ செய்வாங்க, நான் பாட்டுக்கு என் நேரத்துக்கு வருவேன், அது நான் பாட்டுக்கு போவேன், நான் வர்றதும் தெரியாது. அவ்வளவு நல்லவர்கள், வருவதும் தெரிவதில்லை, போவதும் தெரிவதில்லை. தெரியல. இந்த 5 விரல் இருக்கு, இந்த 5 விரல் வேலை செய்யலைன்னா 6வது விரல் ஒன்று வரும். 5 விரல் போதும் எனக்கு வேலை செய்யறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? அப்போ நான் ஏதோ அதான் நான் சொன்ன பாருங்க, எங்கடா உங்கள் அப்பா போயிருக்காரு? எங்கள் அப்பா கச்சேரிக்கு போயிருக்காரு. எதுக்கு? வாசிக்கவா? ஜாஷுவா மாதிரி இல்லைங்க, தெரியலைங்க, கச்சேரிக்கு தான் போயிருக்கிறார். எங்கே போயிட்டு வர? சபைக்கு போயிட்டு வர்றாங்க. எதுக்கு? அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவ நோக்கத்தை கண்டுபிடிக்கிற இடம், அந்த கண்டுபிடிச்சு அதை வளர்த்து கொள்ளுகிற இடம், அதில் பயன்படுகிற இடம் எங்கே என்று கேட்டால் ஐக்கியம், பரிசுத்தவான்களின் ஐக்கியம், தேவ சபை, தேவ ஜனங்கள் கூடுகிற இந்த ஐக்கியம். ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் ஏன்னா செய்தி வேற ஒன்று இருக்குது. ஆனாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிற உற்சாகப்படுத்துகிற விஷயம் என்னென்னா, சபைகளில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அல்லது ஏற்படுத்தப்படுகிற வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தணும். நேற்றைக்கு வந்தவள்கிட்ட நான் பேசினேன், தேவனோடு உள்ள உறவுக்கு நேரம் கொடுக்கணும், அவைலபிலிட்டி. நம்ம அப்படியே எப்போ பார்த்தாலும் இப்போயும் நிறைய பேருக்கு அழைப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது, எந்த மலையும் நீங்கள் குப்புறத்தால போகிறதே கிடையாது. ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படியே எப்போ பார்த்தாலும் ரொம்ப பிஸி. பிஸி என்பது பீயிங் அண்டர் சைட்டன் யோக். ரொம்ப அலுவலாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் பிசாசு தான். அவன் தான் உலகம் எங்கும் சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான், ஓயாமல் வேலை செய்கிறான். சரிங்களா? அவன் கூட்டாளியாக நம்ம இருக்கக்கூடாது. நேரம் ஒதுக்கணும். சொல்லுங்க, நேரம். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து வாய்த்தனும் சொல்லுங்க. நேரம் ஒதுக்கணும், நேரம் கொடுக்கணும். ஆமாம், அதுலலாம் இல்லைன்னா நீங்கள் தேரவே மாட்டீங்க. இதுதான் உண்மை. புரியுதா உங்களுக்கு? சில கூட்டங்களெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் எனக்கு நான் போனேன், என் நோக்கம், எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகள், எனக்கு இருக்கிற அழைப்பு, ஆண்டவர் எனக்கு வச்ச பங்கை நான் கூர்மைப்படுத்திக்க முடியும்னா அதை பயன்படுத்திக்கணும். சரிங்களா? இவங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்க சொல்லுன்னு எனக்கெல்லாம் சொல்லவே இல்லை. என்ன இதெல்லாம் சொல்லுங்க, அப்போ தான். ஏன்னா சில ஊழியர்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் இங்கே இப்படி இருக்குதுங்க, இதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லலை. என் உள்ளத்தில் ஆண்டவர் பாரப்படுத்துகிறதை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஆகவே இங்கே அநேகர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் மீந்திருக்கிற உங்களை வச்சிருக்கிற ஒரு நோக்கத்துக்காக இங்கே வச்சிருக்கிறார். பக்கத்துக்கு உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக தான் இங்கே வச்சிருக்கிறார். அங்கே திரும்ப நாங்கள் எங்கே பக்கத்தில் பார்க்கணுன்றீங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த ஊழியத்தில் கிட்டத்தட்ட 9 வருடமாக நான் ஊழியம் செய்கிறேன். கோயம்புத்தூர் பகுதியில் குடியிருக்கிறோம். எனக்கு ஒரு மனைவி, 2 பெண் குழந்தைகள். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் கர்த்தருடைய வசனத்தை நேராக கடந்து போகலாம். அப்போ இவ்வளோ நேரம் வசனத்தை பேசலையான்றீங்களா? சரி, என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம்
19வது வசனம் 20வது வசனம். என்னாகமம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? 202வது பக்கம். 202வது பக்கம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. தம்பி, வசனத்தை பார்த்தியா? வசனத்தை பார்த்தியா? பாரு. நீ வாசிக்கிறியா? வாசி. என்னாமத்தின் புஸ்தகம் 23, 19, 20 வாசி பார்ப்போம். நிறைவேற்றாதிருப்பாரோ? அதை நான் என்ன செய்யக்கூடாது? திருப்பக்கூடாது. ஓகே. ஸோ இந்த வசனத்தில் நம்ம ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம்? இங்கே பின்னணி என்னன்றது உங்களுக்கு நிறைய நேரங்களில் பிரசங்கிக்கப்பட்டிருக்கும். அதை அதிகமாக நான் போகாமல் இங்கே ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை இங்கே இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் பொய் சொல்வதற்கோ அல்லது ஒரு மனுஷனை போல மாற்றி மாற்றி பேசுவதற்கோ உள்ள ஒரு தேவன் அல்ல. அவர் பொய்யுரையாத தேவன், அவர் சத்தியபரனாகிய தேவன் என்று நாம் இதுவரைக்கும் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அப்படிதான் இருக்கிறார். அப்போ அதை சொல்லிட்டு 20வது வசனத்தில் சொல்லும் பொழுது என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு வார்த்தை என்றால், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். இங்க இந்த மனுஷன் ஒருத்தர் சொல்றான் பாருங்களேன், அவன் பிழையாம் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர். இந்த பிழையாம் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு கூலி வாங்கி கொண்டு வந்து நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சபித்தால், அவன் வாயிலிருந்து சாபமான வார்த்தை வந்தால் அப்படியே நடக்கும் என்று ஒரு ராஜா நம்பி அவனை கூலி பொருத்தி கொண்டு வந்து அவன் ஒரு மலையிலிருந்து அப்படியே அவங்க பாளையம் இருக்கிற இடங்கள் இருக்கிற காட்சியை பார்த்தபோது அவனுடைய இருதயம் அந்த காட்சியும் அந்த ஜனங்களையும், அந்த ஜனங்களோடு தேவனுடைய ராஜாவின் ஜெயகம்பீரம் இருக்கிறதையும் பார்த்த உடனே அவன் சொல்றான், ஜனத்தை நான் சபிக்க முடியாது, ஆசீர்வதிக்க மட்டும்தான் முடியும். ஏன்? ராஜாவின் கட்டளை என்னவாய் சபிக்க வேண்டும் என்று இருந்தாலும் ராஜாதி ராஜா அவருடைய ஜெயகம்பீரம் இந்த ஜனங்களோடு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இவர்கள் மேலே தேவ மகிமை மூடி இருக்கிறதை பார்க்கிறேன். நீ ஒருவேளை எனக்கு பொண்ணு வெள்ளியும் கொடுத்து இவர்களை சபிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லலாம். ஆனா அந்த ஒரு நோக்கத்துக்காக நான் வந்தாலும் இந்த ஜனங்களை பார்க்கும்போது என்னால் அப்படி செய்ய முடியல. எனக்கு தேவனுடைய உத்தரவும் சபிப்பதற்கல்ல, இவர்களை ஆசீர்வதிக்கவே நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். இவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், அதை ஒருவரும் திருப்ப முடியாது. அப்போ தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஏசாயா 55:10 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலிருந்து மழையானது பூமிக்கு இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் திரும்பாது, நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படிக்கு அது செய்து முடித்தே திரும்பும். தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு தன்மை இருக்கு. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள்
அவர் வாயிலிருந்து கிளம்பி வருகிற வார்த்தைகள், உங்களுக்காக தேவன் பேசுகிற வார்த்தைகள், அந்த என்ன நோக்கத்திற்காக தேவனுடைய வார்த்தைகளை தேவ பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் பேசுகிறாரோ அந்த நோக்கத்தை அந்த வார்த்தை செய்து முடித்தே திரும்பும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பின்னால் இருக்கிறவங்களாம் praise God. எபிரேயர் 4:12 சொல்லுது, தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுள்ளதுமாயும் இருக்கிறது. மன்னிக்கணும், தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். யோவான் 6:63 சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுள்ளதுமாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனுள்ளதுமாயும் இருக்கிறது என்றார். இந்த புஸ்தகம் தேவனுடைய ஜனங்களை தேவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்கிறதான சத்தியங்கள், வரலாறுகளை அடங்கிய ஒரு புஸ்தகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கை, எல்லாரும் ஆசீர்வாதத்தை தேடுகிறோம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, வேதம் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற ஆசீர்வாதம் என்பதையும் இந்த உலகம் நமக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம் போல காணப்படுகிறது என்பதையும் ஒருடைய கர்த்தருடைய பிள்ளை வேறு பிரித்து பார்க்க பழகணும். என்ன கவனிக்கிறீங்களா? பொதுவாக ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்கும்போது நம்ம மைண்டு எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னா, அல்லது வாக்குத்தத்தங்கள் கேலண்டரில் கொடுக்கும்போது அல்லது அடித்து கொடுக்கும் போதெல்லாம் ஆசீர்வாதம் இந்த வசனத்தை எல்லாம் நான் பார்க்கும்போது அந்த பிக்சர் என்னவா இருக்குன்னா, ஒரு பெரிய அந்த ராஜாக்கள் அரண்மனையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெட்டி, ட்ரங்க் பெட்டி மாதிரி இருக்கும். அதில் ஃபுல்லாக நகை இருந்து அப்படியே நிரம்பி வழிகிற மாதிரி, அப்புறம் சுற்றிலும் அந்த ட்ரங்க் பெட்டியை சுற்றிலும் வைரம் வைடூரியம் பணக்கட்டு இருக்கிற மாதிரி தான் கேலண்டரில் பிக்சரு. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா பிக்சர், அதுக்கான பிக்சர் இதுதான். அப்போ நான் யோசித்தேன், இந்த வார்த்தைக்கு இதுவா பொருள்? வேதம் சொல்லுகிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை நான் திருப்ப முடியாது. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான், அதில் இந்த மாற்று கருத்து இல்லை. அவருடைய ஆசீர்வாதம் தான் நிரந்தரமானது. ஆனால் நம்ம புரிந்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன, அல்லது உலக நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று நினைக்கிற காரியம் என்ன என்பதை ஒரு கர்த்தருடைய பிள்ளை நல்லா விளங்கி கொள்ளணும். ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் அதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று பிளஸ்ஸிங். பிளஸ்ஸிங் என்று சொன்னால் ஆசீர்வாதம். ப்ராஸ்பரிட்டி. ப்ராஸ்பரிட்டி என்று சொன்னால் செழிப்பு. எல்லாரும் சொல்லுங்க. பிளஸ்ஸிங் என்றால் ஆசீர்வாதம், ப்ராஸ்பரிட்டி என்றால் செழிப்பு. சரிங்களா? இந்த 2 வார்த்தையை நீங்க தெளிவா விளங்கிக்கணும். ஆசீர்வாதம் என்பது தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு வரும். அல்லேலூயா. ரட்சிப்பு ஆசீர்வாதமா இல்லையா? சொல்லுங்க. இந்த உலகத்துல ஒரு குருடன் பார்வை அடைவதை விட, ஒரு முடவன் நடப்பதை விட, ஒரு குஷ்டரோகி சுகமாகிறதை விட, ஒரு மரித்து போனவன் எழும்புவதை விட, ஒரு பாவி ரட்சிப்படைவது மனம் திரும்புவது தான் மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். உலகத்திலேயே இருக்கிறதுல பெரிய நன்மை, பெரிய மேன்மை என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுக்கும் எனக்கும் இடையில உறவு இருக்குங்க அப்படின்னு சொல்றது தான் ஆசீர்வாதம். எபேசியர் 1:3 வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே நம்மை சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப ஆசீர்வாதம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம். எல்லா வாய்த்தரும் சொல்ல, ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ப்ராஸ்பரிட்டின்னு ஒன்று இருக்கு பாருங்க, செழிப்பு. இந்த செழிப்பு என்பது யார் வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் அப்பா அம்மா சேர்த்து வைக்கலாம், சொத்துக்களை, சம்பத்துக்களை,
பணத்தை நான் படித்து சம்பாரித்து சேர்க்கலாம், வேற விதத்தில் இந்த உலகம் எனக்கு கொடுக்கலாம். அது செழிப்பு. இந்த செழிப்பு என்பதில் தான் சுகம், பணம், ஆடு மாடு, ஆஸ்தி, வீடு வாசல், வேலை வாய்ப்பு, எல்லா மேன்மையும் வரும். செழிப்பு. சொல்லுங்க எல்லாரும், மறுபடியும் சொல்லுங்க. ஆமா, பணத்தை வச்சு சமாதானத்தை வாங்க முடியுமா? சொல்லுங்க. அப்ப அது முடியாதுன்ற ஒரு இடத்துக்கு வருது. அது ஆசீர்வாதம் கிடையாது, நிரந்தரமானதும் கிடையாது. ஆனா வேதம் கொலைசீர் 1:19 சொல்லுது, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலம் சமாதானத்தை உண்டாக்கி. சமாதான காரணர் யாரு? உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே என்ன பண்ணுகிறேன், வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறேன். ஏன் இதை நான் ஆரம்பத்திலே விளக்குறேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம், இன்றைக்கு போதிக்கிற அநேகர் கூட நீங்க யூடியூப்லலாம் பார்க்கலாம். ஒருத்தர் பிரசங்கம் பயங்கரமா வைப்ரண்டா தீர்க்க தரிசனமா ஆண்டவர் இப்படி தர்றாரு, ஆச்சாக்கும் போச்சாங்கன்னு சொல்லும் போதே அப்படியே மக்கள் அப்படியே வாட்சை கழட்டி முன்னால வைக்கிறதும், காசு அப்படியே கையில கொடுக்கறதும், அப்படியே நகைகளை கழட்டி அவர் பையில போடுறதும். எத்தனை பேர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க யூடியூப்ல? அப்ப நீங்களாம் பாக்கியவான்கள். நீங்களாம் யாருமே சமூக வலைதளங்கள், டிவி இதெல்லாம் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு, சரிங்களா? அப்போ வேத வசனத்தை, சத்தியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொண்டால்தான் செழிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இடையில இருக்கிற வேறுபாடை நாம் புரிந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடும்படிக்கு நாம் விரும்புவோம். மாறாக நீங்கள் பொருளாதார அல்லது இந்த உலகத்தில் காணப்படுகிற சகல விதமான நன்மைகள், செழிப்புகளை ஆசீர்வாதமாக நீங்கள் கருதுவீர்கள் என்றால் நீங்க எல்லாம் அதை அடையும்படிக்கு தான் தேடுவீங்க. பழைய ஏற்பாட்டில் தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் மாம்சீகமான சரீர பிரகாரமான காரியங்களை தான் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் வீற்றிருக்கிற இந்த காலகட்டத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை சகலவித எடுபடாத உன்னதத்தின் ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்ப நமக்கு வெளியில இருக்கிறாரா, உள்ள இருக்கிறாரா? சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்குள்ள அவர் வாசம் பண்றாருன்னு? இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குமா? இருக்குங்களா? இல்ல. பழைய ஏற்பாட்டில் இருந்த ஜனங்கள் தேவனை பிதாவே, அப்பாவே அப்படின்னு கூப்பிட முடியாது. இயேசுவை கொலை செய்ததுக்கு ஒரு காரணம் அதுதான். இவன் என்ன பிதாவுக்கு தன்னை சமமாக்குறான், அல்லது இவன் எப்படி அவரை அப்பான்னு கூப்பிடலாம் என்று சொல்லி இயேசுவை சிலுவையில் கொல்வதற்கு அது ஒரு காரணம். ஆனா இன்னைக்கு மூச்சுக்கு 300 தடவை உம்மா அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மா அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா, உம்மா அப்பான்னு கூப்பிடுவேன். பாட்டு தெரியாதா? உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மா அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மா அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மா அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. கூப்பிடுறான்ல? கூப்பிடுறோமா இல்லையா? சொல்லுங்க, கூப்பிடுறோமா இல்லையா? அந்த உறவு தாங்க ஆசீர்வாதம். 1 யோவான் 3:1 சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று இந்த உலகத்தில் அழைக்கப்படுவதினாலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நம்மையும் அறியல. அப்ப நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவன். நீங்க இந்த இம்மைக்குரிய காரியங்களை வச்சு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்துட்டாரு,
கர்த்தர் என்னை வந்து உயர்த்திட்டார் நீங்கள் நினச்சிங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனும் உங்களை விட என்னை விட பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட, அவனுடைய பார்வையில் உயர்த்தப்பட்ட சகலவித ஆஸ்திகளோடு வசதி வாய்ப்புகளோடு அவன் எல்லாவித பூமிக்குரிய அடையாளங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் அல்லது கடவுள் அற்றவைகளை கடவுள் என்று நம்பி அதை ஆராதித்து வணங்குகிறவர்கள் உங்களை விட என்னை விட பொருளாதாரத்தில், பணத்தில், ஆஸ்திகளில், அந்தஸ்துகளில் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ அவங்களெல்லாம் ஆசீர்வதிச்சது யாரு? அது ஆசீர்வாதம் சொன்னா இன்னைக்கு நாம் அன்றாட நம்ம வந்து போராடி கொண்டிருக்கிறோமே, தேடிக்கொண்டிருக்கிறோமே, அது ஏன் எனக்கு சித்திக்கலை? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? அவனை விட நான் உயர்ந்த நிலையில் இருந்தால் தான் அது ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் நம்மளை எங்கே வேறுபடுத்தி வைத்திருக்கிறார், எங்கே ஆண்டவர் நம்மை விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறார், எங்கே நம்மை தேவன் சிறந்தவர்களாய் வைத்திருக்கிறார் என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் பார்ப்பீங்கன்னா 318 வேலைக்காரங்க அவங்களுக்கு இருந்தாங்க. எத்தனை பேர்? ட்ரெயின்டு சர்வெண்ட். இங்கே யாராவது சுற்று வட்டாரத்தில் எந்த ஒரு பெரிய பணக்காரன் வீட்டிலையாவது 318 வேலைக்காரங்க இருக்காங்களா? ஹலோ, மூங்கில் துறைப்பட்டில் அப்படி யாராவது பண்ணையார் ஜமீன்கள் இருக்கிறாங்களா? சொல்லுங்க. இல்லை. ஆபிரகாம் வீட்டில் வேலை செய்கிற 318 பேர் ட்ரெயின்டு சர்வன். அப்படின்னா அவர் அந்த ஊரில் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாருங்க. ஆனால் வேதம் அவரை குறித்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. எபிரேயர்கள் எழுதின நிருபம் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. எப்படி சஞ்சரித்து? பரதேசிய போல சஞ்சரித்து. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். அவன் நினைச்சிருந்தா பெரிய அரண்மனை, மாட மாளிகையை கட்டியிருக்க முடியும். அவ்வளவு சொத்து இருந்தது. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், அவன் ஆஸ்தியை பூமி தாங்க கூடாது இருந்தது. அவன் நினைச்சிருந்தா அரண்மனையவே கட்டியிருக்கலாம். 318 பேர் வேலைக்காரங்க. ஆனா அவர் எங்க குடியிருந்தாரு? எல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க, எல்லாம் உற்சாகம் போன மாதிரி இருக்குது. எங்க குடியிருந்தாரு? சத்தமா சொல்லுங்க. எங்க குடியிருந்தாரு? ஏன் அப்படின்ற காரணம் சொல்லுது. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அசைவில்லாத நிலைத்த தேவனுடைய நகரத்திற்கு, வீட்டிற்கு அவன் காத்து கொண்டிருந்தான். என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்க. இன்னைக்கு நமக்கு கூட அந்த தரிசனம், அந்த பார்வை இல்லை. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதே அதிகாரத்தில் 16வது வசனம் 16, அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கு வெட்கப்படல. ஆண்டவர் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் என்று ஒரு மனிதனுடைய பெயரை முன்னிட்டு தன்னை வெளிப்படுத்துவதில் தேவனுக்கு வெட்கம் இல்லை, கூச்சம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவனுடைய நீதியை பற்றி கொண்டிருந்தார். அவர் தேவனுடைய நகரங்களுக்காய், தேவனுடைய நித்திய அஸ்திவாரங்கள் உள்ள, அழகா பாஸ்டர் அம்மா பாட்டெல்லாம் நடத்தும் போது சொன்னாங்கல்ல, நமக்கு ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது, நமக்கு ஒரு நித்திய குடியிருப்பு இருக்கிறது,
நாம் போய் சேரும்படியாய் யுகா யுகமாய் இந்த தேவனோடு கூட வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் இருக்கிறது. இயேசு யோவான் 14:1-2 சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் கலங்க வேண்டான்னு சொன்னார்? நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை என்ன பண்றேன்? ஆயத்தப்படுத்துகிறேன். அதெல்லாம் முடிந்த பின்பு உங்களை என்னிடமாய் வந்து சேர்த்து கொள்வேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பூமியில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் உடையவனாய் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை எதை சொன்னதென்றால், இந்த பூமியிலே நான் ஒரு பரதேசி, இந்த பூமியில நான் ஒரு அந்நியன், நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், நான் ஒரு ஃபாரினர். தேவன் எனக்கு ஒரு நித்திய நகரத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம இன்னைக்கு எல்லாமே அப்படியே டைவர்ட் ஆயிட்டோம். நமக்கு போதனைகள் எல்லாம் என்ன தெரியுமா? நித்தியத்தை மறந்து இங்க உனக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கட்டுவார். நான் வீடு வாசல் சொந்தமா இருக்கணும், நல்லா இருக்கணும்ன்றதுக்கு எதிராக பேசல. ஆனா அதுதான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு, அதுதான் எனக்கு மேன்மை நினைச்சிட்டு நீங்க பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. அது செழிப்பு, அவ்வளவுதான். அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தரோடு இருக்கிற உறவு தான் எனக்கு மேன்மை நினைச்சா அதுதாங்க ஆசீர்வாதம். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வேதத்துல உங்களுக்கு அடையாளம் காண்பிச்சுட்டு 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கு? 100 மடங்கு என்ன அடைந்தான்? ஆசீர்வாதம். சரிங்களா? அந்த தேசத்தில். எந்த தேசத்தில்? இப்ப பாருங்க, 1வது வசனம் 2வது வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஆபிரகாம் நாட்களில் உண்டானதை போல ஒரு பஞ்சம் ஈசாக்கின் காலகட்டத்தில் வந்து தலைவிரித்தாடுது. இங்க எத்தனை பேர் பஞ்சத்தை பார்த்துருக்கிறீங்க? இல்லை என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? சில பேரை பார்த்தா என்னடா பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்லை, பஞ்சம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? வயசானவங்க பாருங்க, பின்னால் ஒரு கூட்டமே இருக்குது. பஞ்சம் இந்த 70, 73 அந்த காலகட்டங்களெல்லாம் இல்லையா? ஆமாம், கவர்மெண்ட்டில் மக்காச்சோளத்தை கொடுப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். வரகு, கேழ்வரகு, மக்காச்சோளம், கேப்பக்களி, அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற சந்ததிக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. ரொம்ப தலை விரிச்சு ஆடுகிற பஞ்சம். இன்னும் பல தேசங்களில் பஞ்சம், பல நாடுகளில் பட்டினி பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்ம 3 வேளைக்கு 4 வேளை இடையிலெல்லாம் நல்ல ஆகாரம்னு வடை, பஜ்ஜி, போண்டான்னு வயிறை நிரப்பி பாருங்க, எப்படி நல்ல கொளுத்த கன்ற போல இருக்கிறோம் பாருங்க. ஆமாவா இல்லையா? யாராவது ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிறீங்களா? யாராவது இங்கே சொல்லுங்க. நம்மளை எப்படி ஆண்டவர் ஜம்முன்னு வச்சிருக்கிறாரு பாருங்க. இங்க ஒரு நெருக்கடி, ஒரு பஞ்சம் ஆபிரகாம் நாட்களில் உண்டானது போல. ஆபிரகாமுக்கு இதே போல பஞ்சம் வந்தோன்னா அவர் எகிப்துக்கு மூட்டை கட்டிட்டு போயிட்டார். எகிப்துக்கு போனதான் பெரிய பிரச்சனை. திரும்ப வரும்போது ஆகாரோடு வராரு. யாரோடு வராரு? ஆமா, அந்த அம்மா பெத்தது தான் இஸ்மவேல். இன்னைக்கு வரைக்கும் எங்க குண்டு வைக்கிறானே தெரியல. சொல்லுவாங்கல்ல, அவங்களோட கொஞ்சம் பார்த்து தான் பழகணும். ஐயோ,
பார்த்து தான் பேசணும். இங்கேயும் கூட இன்னைக்கு வைக்கும் பிரச்சனை. ஆபிரகாம் ஆகார கூட்டிட்டு வந்தாரு. இந்த அம்மா பார்த்து காத்திருக்க முடியாம, சாரால் என் அடிமை பெண்ணிடத்துல வேலைக்காரியிடத்துல சந்ததி ஒருவேளை வரும் போல தெரியுதுன்னு ஆபிரகாம் அதுக்கு கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு சொல்லி 86 வயசுல இஸ்மவேலை பெற்றது தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல நடக்கிற அத்தனை போருக்கும், அத்தனை கலவரங்களுக்கும், மனித கொலைகளுக்கும், ரத்த சிந்துதலுக்கும் அந்த ஒரு செயல் தான் காரணம். ஆபிரகாம் ஒரு பக்கம் எப்படி ஆசீர்வாதமா விசுவாச தகப்பனா இருக்கிறாரோ, அதே போல இன்னொரு பக்கத்துல அவர் செய்த தவறு, அவர் தேவனிடத்துல காத்திருந்து தேவ சத்தத்தை கேட்காமல் செய்த தவறினாலே ஒரு பெரிய விளைவை இன்னைக்கு உலகம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கு. சரிங்களா? இப்போ அவர் வாக்குத்தத்தத்தின் மகனை பெற்றெடுத்து அந்த மகன் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு வந்தபோது அதற்கு பல வருடங்கள் கழித்து மறுபடியும் ஒரு பிரச்சனை, அதே பஞ்சம். இப்போ எல்லாரும் அந்த தேசத்தில் இருக்கவங்கள எகிப்து தான், நல்ல நைல் நதி தான் வற்றாம இருக்குது, எகிப்துக்கு போனதான் பஞ்சம் முளைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மூட்டை கட்டி குடும்பமா போகுது நடைபயணமா. இப்போ ஈசாக்கு அதை பார்க்குறாரு. அவருக்குள்ள ஒரு பதட்டம், அவருக்குள்ள ஒரு அதை அந்த என்ன சொல்றது, அப்பா செஞ்சார் பாருங்களேன், அப்பாவுடைய டிஎன்ஏ கொஞ்சம் இருக்கும்ல, அது மாதிரி அவருக்குள்ள ஒரு தத்தளிப்பு. நம்மளும் எல்லாரோடு போயிடலாமா, ஊரே காலி ஆகுது, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு போராட்டம். அப்படி தத்தளிப்பில் இருக்கும்போது தான் கர்த்தர் ஈசாக்கோடு பேசுகிறார். கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி அவனோடு பேசுறார். என்ன பேசுறாரு? நீ எல்லாரும் ஊரை காலி பண்ணி எகிப்துக்கு போற மாதிரி நீ போகாத, நான் இந்த தேசத்திலேயே இந்த இடத்திலேயே பஞ்சம் எங்க தலை விரிச்சாடுகிறதோ அதே இடத்துல உன் தலையை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. பாருங்க, நம்ம எல்லாருமே உலகத்தார் எப்படி அநேகர் பின்பற்றி செயல்படுகிறார்களோ அதை பார்த்து அதில் பழகி அதிலேயே நம்ம நடந்து வளர்ந்து இப்போ கர்த்தர் நம்ம ரட்சித்து இங்கே வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் நடக்கிற பலவிதமான காரியங்கள், நமக்கும் அதே விதமான போராட்டங்கள், நாமும் அதே விதமான காரியங்களை செய்வதற்கு நம்மை சோதிக்க வரும். அப்போ நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டால், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன சொல்லுவேன்? ஆலோசனை சொல்லுவேன். என்ன ஆலோசனை சொல்றாரு ஆண்டவரே? எல்லாரும் போறாங்க, நீ போகாத. ஹலோ, கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குது? அதுல போறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஜீவனுக்கு போற வாசல் எப்படி இருக்குது? சபைக்கு வர்றது எப்படி இருக்குது? நெருக்கமா இருக்குது, புழுக்கமா இருக்குது, விருப்பமே இல்லாம இருக்குது. அன்னைக்கு பார்த்ததாயா காது குத்து வைக்கிறான், கடா வெட்டுறான். ஜீவனுக்கு போறது நெருக்கமா இருக்குது, கடினமா இருக்குது, சிலுவை சுமக்க வேண்டி இருக்குது. ஜீவனுக்கு போற வாசல் எது ஆசீர்வாதம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பஞ்சமோ அல்லது வியாதியோ வேதனையோ போராட்டங்களோ கடுமையான சூழ்நிலைகளோ எது வந்தாலும் நம் மீது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி அந்த சூழ்நிலையின் நடுவிலும் நம்மை ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன், வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், எந்த சூழ்நிலை நடுவில் இருந்தாலும் எனக்கு அவர் வார்த்தை, அவர் சத்தம் எனக்கு கேட்டு அவர் சித்தம் நான் செய்வேன் என்றால் அதுதாங்க ஆசீர்வாதம். அநேகர் எகிப்துக்கு போனாங்க, அநேகரோடு தேவன் பேசல. அந்த பட்டணத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் எகிப்துக்கு போனாதான் எங்கள் தலைமுறை செழிக்கும் இல்ல. நவமியின் குடும்பம் பஞ்சம் வந்தோன்னே எங்க போயிட்டாங்க? மோவாபுக்கு போயிட்டாங்க. எங்கிருந்து? பெத்லகேம். அப்பத்தின் வீட்டில இருந்து, அப்பத்தின் வீட்டிலேயே அப்பத்துக்கு பஞ்சம் வந்துருச்சே, குறைவாயிருச்சே. மோவாபு ஏதேன போல இருக்குது, மோவாபு செழிப்பா இருக்குது. அங்க போன பிரச்சனைலாம் போனான் நவமி குடும்பத்தோட. வேதம் சொல்லுது, அந்த குடும்பத்தில் இருந்த 3 ஆண் மக்களும் புருஷர்களும் அங்கே மரித்து போனார்கள்.
அவள் ஒரு கருவேப்பிலை கொத்த மாதிரி மாறிட்டா. நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும், விசுவாச சோதனைகள் வரும். பல விதங்களிலே நம்மை சுற்றிலும் புயல் காற்றுகள் அடிக்கலாம், பல எதிர்ப்புகளும் பல போராட்டங்கள் வரலாம், தத்தளிப்புகள் வரலாம், பஞ்சங்கள் வர்றதை போல தெரியலாம். ஆனால் அதன் நடுவிலே யார் கர்த்தருடைய சத்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு தங்கள் செவிகளை திறந்திருக்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையிலேயே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரொம்ப பஞ்சம் வந்துருச்சு, பக்கத்து வீட்டக்கா ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, சொந்தக்காரன் ஒரு ஆலோசனை சொல்லுவான், நம்ம மனசு நம்முடைய அறிவு ஒன்ன சொல்லும். இதை செஞ்சா எப்படி, ஆட்டை தூக்கி குட்டியில போடு, குட்டியை தூக்கி ஆட்டில போட்டா இதெல்லாம் மாறிடும். நம்ம ஒரு சுய முயற்சி பண்ணுவோம். மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு மாம்சத்தை நம்பி கர்த்தரை விட்டு விலகுற மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை நினைவுள்ளதாக்குகிற ஒரு கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. கேட்கிறீங்களா சத்தத்தை? ஏசாயா 30வது அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நீங்கள் வலப்புறமாகிலும் இடப்புறமாகிலும் சாயும் போது வழி இதுவே, இதில் நடங்கன்னு சொல்லுகிற உங்கள் சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். அதானா வசனம்? வாசிங்க, எத்தனாவது வசனம்? 21. மன்னிக்கணும், ஏசாயா 30:21. நீ வலது புறமாய் சாயும் போதோ இடதுபுறமாய் சாயும் போதோ வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் சத்தத்தை உங்கள் காதுகள் என்ன செய்யும்? உங்களுக்கு கேக்குதா? கடைசியா எப்ப கர்த்தர் உங்களோட பேசினார்? எந்த சூழ்நிலையில பேசினார்? மயான அமைதி அடக்க ஆராதனைக்கு வந்ததை போல எப்பங்க பேசினாரு? பிரதர், இப்படி ஒரு நெருக்கடியில நான் இருந்தேன், என் உள்ளத்துல கர்த்தருடைய சத்தம் தெளிவாய் வந்தது. அமைதியாயிரு, வாயை திறக்காத. கப்பல் யாத்திரையில ரோமுக்கு போறாரு பவுல், 275 பேரு அவரோட, கையில விலங்கு, அவர் கைதி, சிறை கைதி, ராயனுக்கு முன்னால போய் நியாயம் விசாரிக்கப்படணும். பெரும் காற்று, கப்பல் எல்லாம் உடஞ்சி சுக்குநூறு ஆகுது. எல்லாம் கவனிக்கிறீங்களா எல்லாரும்? 27வது அதிகாரம் அப்போஸ்தலர் 27 அந்த சம்பவம் இருக்குது. எனக்கு நேரம் இல்லை, அதனால அதை சொல்லிட்டு போறேன். கப்பல் ஓனரு, கப்பல் மாலுமி, கேப்டன், மற்ற எல்லாருக்கும் நம்பிக்கை, அதிபதி எல்லாருக்கும் நம்பிக்கை விட்டு போச்சு. 14 நாள் மழை, கொடும் மழை, கப்பல் யாத்திரையில கப்பல் அலசலடிப்படுது, எங்க போயிட்டு இருக்கோன்னு தெரியல. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் ஒரு வெளிச்சமும் இல்லை. 276 பேரு பவுலோடு சேர்ந்து 275 பேரு நம்பிக்கை இழந்திருக்கும் போது பவுல் எழுந்து நின்று, பயப்படாதிருங்கள், திடமனதாயிருங்கள், ஆகாரத்தை எடுத்து புசிங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ராத்திரியிலே, நேற்று ராத்திரியிலே தேவதூதனானவர் வந்து என்னை பார்த்து, பவுலே பயப்படாதே, உனக்கு ஒரு உயிர் சேதமும் வராது, உன் நிமித்தமாக. யார் நிமித்தமாக? உன் நிமித்தமாக 275 பேருக்கு நான் தயவு பாராட்டி இருக்கிறேன். அல்லேலூயா. ராயனுக்கு முன்னால எனக்கு சாட்சியா நிக்கிற வரைக்கும் உன் தலையில் இருக்கிற ஒரு முடியும் என்ன பண்ணாது? விழாது. எழுந்து தைரியம் சொல்ற, திடப்படுத்துகிறார். அவர் எனக்கு சொன்ன பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லி அவர் பேரிலே நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சபையாரே, தேவஜனமே, உங்க வாழ்க்கையில
பல விதங்களிலே சரீரத்தில் போராட்டங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், உறவுகளுக்கு இடையில பலவிதமான நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடி, பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை தாக்க வரும் பொழுது இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. பவுல் சொல்றார் அப்போஸ்தலர் 14:19 நினைக்கிறேன், அல்லது 22 நினைக்கிறேன், நாம் அநேக விதமான உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அப்போ நாம் விசுவாசத்திற்காக, தேவ உறவுக்காக, தேவனை நம்புவதற்காக இந்த உலகத்தில் நமக்கு எதிர்ப்புகள், போராட்டங்கள், கொந்தளிப்புகள் உண்டு. ஆனா அதன் நடுவில் கர்த்தர் நம்மோடு பேசினா, கர்த்தர் சத்தத்தை நம்ம கேட்டோம்னா, கர்த்தர் சத்தத்தை கேட்கிற ஆத்துமா தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்துமா. அல்லேலூயா. எல்லாம் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவர் சத்தமாங்க. ஆண்டவர் சொன்னார்ல, என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அந்நியனுடைய சத்தத்துக்கு அது என்ன பண்ணாது? ஓடாது. மேய்ப்பனின் சத்தத்தை என்னைக்கு கேட்டீங்க? உங்களோடு தேவன் தனிப்பட்ட முறையில் உங்களை குறிச்சும், உங்கள் கணவனை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, தரிசனத்தை குறித்து, உங்கள் போராட்டத்திற்கான பதிலை குறித்து எப்போ பேச கேட்டீங்க? அதாங்க ஆசீர்வாதம். எப்படி ஈசாக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான்? கர்த்தர் சொன்னாரு, நீ இந்த தேசத்தை விட்டு போகாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தரோடு இருக்கிற உறவு தான் ஆசீர்வாதம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பேசுகிற உறவு தான். பாருங்க பக்கத்தில் பாருங்க, கர்த்தர் உங்களோடு பேசுறது தான், அவருடைய ஆலோசனை தான் உங்களுக்கு நித்திய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே என்ன செய்வான்? வாழ்வான். பிழைக்கிறது பிச்சை எடுத்தாவது பிழைச்சிடலாம், ஆனால் வாழ்வு என்பது தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான் நமக்கு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மை ஆலோசனை கொடுத்து நம்மோடு பேசி நம்மோடு உறவாடுவது தான். அதனால தான் பீலையாம் சபிக்க வந்தவன், தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார், தேவனுடைய மகிமை அவர்களோடு இருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை பார்த்ததுனால தான் அவன் அங்கே சொல்றான், இந்த ஜனத்தை என்னால் சபிக்க முடியாது, காரணம் தேவன் இவர்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதும், உங்களோடு பேசுகிறதும், உங்களை உணர்த்துவிக்கிறதும், உங்களை உருவாக்குகிறதும், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதும் தான் நிரந்தர ஆசீர்வாதம். நீங்க எதுக்காக இந்த தேவனை தேடுறீங்க? ஆண்டவரே, உங்க உறவு வேணும்ப்பா, நீங்க என்கிட்ட பேசுங்க, நீங்க என்ன வழி நடத்துங்க. என் புத்தி ஒன்று சொல்லும், என் குடும்பம் ஒன்று சொல்லும், உலகம் ஒன்று சொல்லும், உறவுகள் ஒன்று சொல்லும். அதெல்லாம் வார்த்தை, ஜீவனற்ற வார்த்தை. உம்முடைய ஆலோசனைகளோ என்னை வாழ வைக்கிற வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. அப்போ என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் தேவ சத்தம் கேட்பது, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது, அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ரெண்டாவது அதே அதிகாரம், 26வது அதிகாரம், 26வது அதிகாரம் 8வது வசனம். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஈசாக்கு அந்த தேசத்தை விட்டு போகலை. பஞ்சம்தான், கொடிய பஞ்சம் இருக்குது, ஆனா அதை விட்டு போகலை. ஆனா தேவனிடத்துல இருந்து ஒரு வாக்கு தத்தத்தை, வார்த்தையை அவன் பெற்றிருக்கிறார். என்ன வார்த்தையை பெற்றிருக்கிறாரு? இந்த தேசத்திலிருந்து நீ புறப்பட்டு போகாத, நான் உன்னை என்ன செய்வேன்? சொல்லுங்க எல்லாரும், நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வாக்கு தத்தத்தை பெற்றுட்டாரா? அதுக்கப்புறம் அவருக்கு கவலையே கிடையாது. பஞ்சத்தை பற்றி கவலை இல்லை, அங்கே இருக்கிற சூழலை பற்றி கவலை இல்லை, யார் இந்த இடத்த விட்டு எகிப்துக்கு போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு. அங்கே இருக்கிறதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, ஈசாக்கு தன் மனைவி ஆகிய ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். ஏங்க, தேசமே பஞ்சத்தில் அல்லோகலப்பட்டு இருக்குது.
அவன் தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு போராடி ஊரை காலி பண்ணி போய் ஊரே அங்கே காலியாக கிடக்குது. கொஞ்சம் நஞ்சம் தான் மீந்து இருக்குது. இப்போ தலைவர் ஈசாக்கு யாரோடு விளையாடிட்டு இருக்கிறாரு? தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஈசாக்கு விளையாடிட்டு இருக்கிறான்றதை தப்பா புரிஞ்சிடக்கூடாது. எதை குறிக்குதுன்னா, ஈசாக்குக்கு தன் குடும்பத்தோட தன் மனைவியோட, அப்போ அவனுக்கு குழந்தை இல்லை, ஆனால் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் இடையில இருந்த அந்த உறவு, எந்த கஷ்ட சூழ்நிலை, இப்போ பஞ்சம் மாறல, ஆனா மற்றவங்க பார்க்குறான் ஈசாக்கு தன் மனைவியோடு மகிழ்ச்சியோடு நேரத்தை செலவழித்து சந்தோஷத்தோடு, அவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் அவங்க குடும்ப உறவு, கணவன் மனைவி என்கிற உறவு அங்கே ஆரோக்கியமாக இருக்கிறத பெலிஸ்தியருக்கு இருக்கிற அந்த தலைவன் அபிமெலேக்கு பார்த்து, நம்ம குடும்பமெல்லாம் இங்கே அல்லோகலப்பட்டுக்கிட்டு இருக்குது, தலைவர் ஈசாக்கு யாரோடு விளையாடி மகிழ்ச்சியா இருக்கிறாரு? மனைவியோட. ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவன் உங்களுக்கு கொடுக்கிற குடும்பம், குடும்பத்தின் உறவு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கஷ்டத்தோட சொல்றீங்களா? எத்தனை பேருக்கு குடும்ப உறவு தான் பெரிய மேலான ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? கையவே தூக்க முடியல பிரதர், அவ்வளோ பிரச்சனையா இருக்கு குடும்பத்தில் தான். இல்லை, இன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை இழந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் நிறைய இருக்கிறது, பெருகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். கேட்டா, ஏங்க பஞ்சம் வந்தா எப்படிங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஊரே காலியாயிருச்சு, நானே தத்தளிச்சுட்டு இருக்கிறேன், எப்படி நான் மனைவியோட, என் பிள்ளைகளோட, கணவனோட இவ்வளவு கடினமான சூழ்நிலையில எப்படி எங்களோட நேரம் செலவழிக்க முடியும்? அதனால தான் நான் ஓடுறேன், என் பிரச்சனைக்கு வேலையா ஓடிக்கிட்டு இருக்கேன், ஓவர் டைம் பண்றேன், அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு சாட்சியை கர்த்தர் நமக்கு முன்னால வைக்கிறார். அவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் ஈசாக்கும் ரெபேக்காவும் அவர்களுக்கு தேவன் தந்த அந்த உறவிலே அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தேவன் நமக்கு தருகிறது என்றால், குடும்பம். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? இன்னைக்கு பொதுவா திருமணங்களை குறித்தும், திருமணத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கையை குறித்தும், உறவுகளை குறித்தும் உலகம் நிறைய எதிர்மறையான கருத்துக்களை பேசிக்கிட்டே இருக்கு. கல்யாணம் முடிக்கும் போதே சொல்லுவாங்கல்ல, அவ்வளோதான்டா, இனிமேல் உனக்கு முகத்தில் என்ன இருக்காது? மகிழ்ச்சியே இருக்காது, இனிமேல் உன்னை பார்க்க முடியாது, இனிமேல் அவ்வளோதான், கால் கட்டு போட்டுட்டாங்க. அதாவது குடும்ப உறவையும் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டுப்படுத்தி, தரம் தாழ்த்தி, பொய்யாய் கற்பனைகளை கட்டி இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா உலா விட்டுட்டு இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பெரும்பான்மையானவங்க நம்ம நல்ல ஒரு குடும்பத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஈசாக்கு தன் மனைவியோட, ரெபெக்காள் தன் கணவனாகிய ஈசாக்கோட நல்ல ஒரு பரஸ்பர உறவில் இருந்தாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கிற உறவுகளிலே மிகப்பெரிய பிளப்பு, மிகப்பெரிய வேறுபாடு, மிகப்பெரிய தூரம் இருக்கிறத பார்க்குறோம். குடிசை வீட்டில் இருக்கும்போது, ஒத்த ரூமாக இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதும், எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறதும், எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல படுத்து தூங்குறதும் விளையாடுகிறதும் இருந்தது. கர்த்தர் ஆசீர்வதிச்சு இப்போ 4 ரூம் ஆகி போச்சு. கணவனுக்கு ஒரு ரூமு, மனைவிக்கு ஒரு ரூமு, பிள்ளைக்கு இந்த ரூமு, அந்த பிள்ளைக்கு எல்லாத்துலேயும் அட்டாச்சு பாத்ரூமு. தலைவர் எப்போ உள்ள வராரு வெளியில் போகிறாருன்னு அம்மாவுக்கு தெரியுறதில்ல, அம்மா எந்த நிலையில் இருக்குதுன்னு ஐயாவுக்கு தெரியுறதில்ல, பிள்ளைகள் அவங்க ரூமில் என்ன செய்கிறாங்கன்னு 2 பேருக்கும் தெரியுறதில்ல. ஆனால் இப்போ வெளியில் போடு என்னென்னா, கர்த்தர் இந்த வீட்டின் தலைவர், இந்த வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, நம்ம வெளியில போர்ட்ரேட் பண்றது என்ன? என் பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க,
நல்ல டிசிஎஸ்ல சம்பாதிக்கிறாங்க. பாருங்க, அந்த ரூமில் எல்லா வசதியும் இருக்குது, இந்த ரூமில் இருக்குது. ஆனால் 4 பேரும் என்னைக்கு ஒன்றா சேர்ந்து ஒன்றாய் அமர்ந்து உணவருந்தி மகிழ்ச்சியோட காரியங்களை பேசி இல்லை. இது ஊழியக்காரங்களுக்கும் பொருந்தும். நிறைய ஊழியக்காரங்க பிள்ளைகளெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, பிள்ளைகளை கண்டுக்கிறதே கிடையாது. ஊழியம், அவன் பிள்ளைக்கு பிரச்சனை, இவங்க குடும்பத்தில் பிரச்சனை, அப்படியே ஓடி 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 கடைசியில் பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு விசுவாசி பிள்ளையாக பிறந்திருந்தா கூட பரவாயில்ல போல, எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இது இங்கே நான் சொல்கிறேன், பொதுவாக நான் சொல்கிறேன், பெரும்பான்மையான இடத்துல நான் பார்த்ததை சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க பிள்ளைங்க ஊழியத்துக்கு வர விரும்புறதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நேர செலவழிக்கிறதில்லை, குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசுவதில்லை. ஆனால் ஆப்பிள் ஃபோனு, டைனிங் டேபிளில் ஆப்பிள் தட்டு, ஒவ்வொருத்தர் கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோனு, ஷார்ட்ஸு. வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டாக போயிடுச்சு. என்னைக்கு உங்கள் குடும்பத்தோட ஒன்றா உட்காந்து நல்ல பழைய கதைகளை பேசி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து சந்தோஷமாக ஒரு உணவருந்தி அல்லது வெளியில் கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு காரியங்களை பேசி அவங்க நலத்தை விசாரித்து அப்படி என்னைக்காவது இருந்தது உண்டா? வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது ஒன்றா உட்காந்து ஒரு வட்டமாக உட்காந்து பேசி சாப்பிட்டு சந்தோஷமா அப்படி எழுந்தது உண்டா? ஹலோ, எல்லாரும் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்த மாதிரியே உட்காந்து இருக்கிறீங்க, உண்டா? உண்டா? அப்படி இருக்குன்னா உங்க வீடு கர்த்தர் வாசம் பண்ணுகிற வீடு, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இல்லைங்க, எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, டைம் இல்லைங்க, ரொம்ப லிமிட்டடாக தான் பேசிக்கிறோம். எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் ஈசாக்கும் அவன் மனைவியும் அங்கே விளையாடி கொண்டிருந்தாங்கன்னா, நீங்க தப்பா, அதான் நான் சொன்னல, அவர்களுடைய நேரத்தை அவர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அங்கே ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவ திட்டம் குடும்பத்தில் ஆரம்பித்து குடும்பத்தில் முடிவடைய போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளையும் கிழவன் கிழவியா படைக்கலை, குழந்தையா படைச்சி வளர்த்தல. உண்டாக்கும் போதே புருஷனாய் ஸ்திரியாய் தான் கர்த்தரை உண்டாக்குனார். தேவ திட்டம் குடும்பத்திலிருந்து தான் துவங்கினது. இயேசு கிறிஸ்து அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை குடும்பத்திலிருந்து தான் ஒரு மனுஷனாய் குழந்தையாய் அவதரித்து துவங்கினார். இதே தேவ திட்டம் மணவாளன் மணவாட்டி என்கிற அந்த நித்திய குடும்பத்தில் தான் போய் சேரப்போகுதே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. குடும்பம் ரொம்ப முக்கியம். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, குடும்பம் ரொம்ப முக்கியம், குடும்ப உறவு ரொம்ப முக்கியம். மனைவிகள் எப்போ பார்த்தாலும் கணவன் மணி பர்சு ஃபுல்லாக வச்சாதான் நல்ல புருஷன் நினைக்காதீங்க. அவர் கேட்கறதெல்லாம் நீட்டிட்டு அவர் வேற பக்கம் கம்பி நீட்டிடுவார். எனக்கு அவர் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா போதுன்றது திருப்தி ஆகாதீங்க. கொடுக்குற கொஞ்சத்துலையும் அவர் கொஞ்சமாக கொடுத்தாலும் எங்களோட நல்ல நேரம் செலவழிப்பாருங்க, எங்களை விசாரிப்பாருங்க, எங்கள் கூட நேரத்தை செலவிடுவார், பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுவார். நான் வெளியிலலாம் சில நேரம் ஊழியத்தில் 10 நாள் 7 நாள் இப்படியெல்லாம் ஊரை விட்டு போயிடுவேன். ஆனால் வந்தேன்னா பிள்ளைகளோட மனைவியோட அந்த இடைவெளியை நிரப்புறதுல அவ்வளவு அக்கறையாக இருப்போம். குடும்பத்தில் ஓட்டை விழுந்துருச்சுன்னா நீங்கள் எவ்வளவு சாட்சிகளை, எவ்வளவு காரியத்தை, எவ்வளவு அச்சீவ்மெண்ட்டை பண்ணாலும் உங்கள் குடும்ப வாழ்க்கை உறவு சிதையாமல் பார்க்கறதான் தேவன் தந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அடுத்தது ஒன்றே அந்த அதிகாரத்தில் சொல்லி நான் முடிக்கிறேன். அதே 26வது அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க.
கவனிங்க, முதல்ல தேவனோடு இருக்கிற உறவில் தேவ சத்தத்தை கேட்கறது ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது, குடும்பத்தில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற உறவில் இருக்கிறது ஆசீர்வாதம். மூன்றாவது, இந்த ரெண்டு ஆசீர்வாதத்திலையும் இவங்க வளர்ந்து பெறுகிறத பார்த்த உடனே, கர்த்தர் இவர்கள் கையின் கிரிகளை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறத பார்த்த உடனே சமுதாயத்தில் சுற்றில் இருக்கிறவங்க பொறாமை கொண்டு இவன் மனைவியோடு விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தான் பார்த்தீங்களா, அவனும் அவனை சேர்ந்த கூட்டமும் என்ன பண்ணாங்கன்னா, எப்பா பஞ்சம் பிழைக்க நீ வந்த ஆள், ஆனால் எங்களை விட நீ இங்கே பெரிய ஆளாக மாறிட்ட, உன்னை 100 மடங்கு ஆசீர்வாதம் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த இடத்துல இராதபடிக்கு துரத்தி விட்டுட்டு பகைத்தாங்க, அவனை விரோதித்தாங்க, பொறாமை கொண்டாங்க. ஆனால் ஈசாக்கு அவர்களோட எதிர்த்து நிற்கவோ சண்டை பண்ணவோ வம்பு வழக்கு பண்ணவோ எதையுமே செய்யலை. அவன் கிளம்பி போயிட்டே இருந்தான். ஒரு இடம் வந்த உடனே இந்த துரத்தி விட்டவங்க பார்க்குறாங்க, இந்த சமுதாயத்தின் மக்கள் பார்க்குறாங்க, ஈசாக்கை ஆசீர்வதித்தது அவன் வெட்டின துறவு, கிணறு, நிலம், ஆடு மாடு கிடையாது, கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். கிளம்பி வராங்க அபிமெலேக்கு, அப்புறம் இங்க சொல்லப்பட்டிருக்கிற அகுசாத்து, பிகோலு, இவங்கெல்லாம் கிளம்பி வராங்க ஈசாக்கிட்ட. ஐயா, நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களோடு நீர் வாசமா இருக்கும்போது, நாங்கெல்லாம் பஞ்சத்தில் கஷ்டப்படும் போது, எங்கள் குடும்பங்கள் எல்லாம் வேதனையில் இருக்கும்போது, நீர் மட்டும் வித்தியாசமா வேறுபாடா இருந்ததை பார்த்து எங்களுக்கு பொறாமை வந்துருச்சு. அதுக்கு நீர் வெட்டின கிணறு தான் காரணம் நினைச்சோம், நீ தோண்டின துறவு தான் காரணம் நினைச்சோம். அது அல்லப்பா, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். சமுதாயத்தோடு நல்ல உறவு. ஆமென் சொல்லுங்க. எதோடு நல்ல உறவு? உங்க அண்டை வீட்டார் உங்களை எப்படி பார்க்குறாங்க? ஆசீர்வாதமா பார்க்குறாங்களா, சாபமா பார்க்குறாங்களா? இந்த ஐயா இந்த அம்மா சர்ச்சுக்கு போகும்போது மட்டும்தாங்க வெள்ளையும் சொல்லையும். இந்த ஐயா இந்த அம்மா அங்கே போக மட்டும்தாங்க தோத்திரமும் மற்றது எல்லாமே. ஆனால் வீடுகளில், வேலை ஸ்தலங்களில், குடியிருக்கிற இடங்களில் நம்ம யாரை பிரதிபலிக்கிறோம்? நம்மை பகைக்கிறவர்கள், நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள், நம்மை விரோதிக்கிறவர்கள், வெறுக்கிறவர்கள் கூட நம் வாழ்க்கையில் கர்த்தர் செயல்படுகிறத பார்த்து, நம் குடும்பத்தில் கர்த்தர் செயல்படுகிறதை பார்த்து, அவர் ஆலோசனை, அவர் வார்த்தை, அவர் நன்மை நமக்குள் இருக்கிறதை பார்த்து நம்மை தேடி வந்து சொல்லணும். நாங்கள் நினைச்சோம் உனக்குள்ள இருக்கிற சாமர்த்தியம், உனக்குள்ள இருக்கிற பதவி, வேலை, அந்த உங்க அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல தான் நீ வாழ்ற நான் நினைச்சேன். அது தப்பு. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அங்க தேடி வராங்க, வந்து சமாதானம் பண்றான், உடன்படிக்கை பண்றான். நான் உங்களை விரோதிச்சிட்டேன். வேதம் சொல்லுது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். இந்த உலகம் நம்மளை ஆரம்பத்தில் புரிஞ்சுக்காம இருக்கலாம், விரோதிக்கலாம், நம்மை வேறு விதமாய் பார்க்கலாம், நம்மை குற்றம் சாட்டலாம், நம்மை குறை சொல்லலாம், அல்லது தவறாய் பார்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய சத்தத்தில், கர்த்தர் நமக்கு தந்த குடும்ப உறவில், பொறுப்புகளில், குடும்பங்களின் குடும்பமாகிய சபையோடு சேர்ந்து நாம் ஆவிக்குரிய காரியங்களில் வளரும் பொழுது, வேர் கொண்டு இருக்கும் பொழுது, இந்த சமுதாயம் புரிஞ்சுக்கும், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இவர்களை சபிக்க முடியாது, இவர்களை விரோதிக்க கூடாது. ஏன்? ராஜாவின் ஜெயகம்பீரம் இவர்களோடு இருக்கிறது. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்று. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதுதாங்க ஆசீர்வாதம். நம்ம நினைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பொருளாதார செழிப்ப ஆசீர்வாதம் தயவு செய்து நினைக்காதீங்க. பஞ்ச காலத்திலும் ஊரே பஞ்சத்தில் இருக்கலாம், வறட்சியில் இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்தார். அவருடைய சத்தனம் கேட்போம் என்றால், அவர் நமக்கு கொடுத்த குடும்ப உறவில் நல்ல ஆரோக்கியமான காரியத்தை நாம் செலவழிப்போம் என்றால், சமுதாயம் ஒரு நாள் புரிந்து கொள்ளும், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? தேவனோடு இருக்கிற உறவு தான் ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு தந்த குடும்ப உறவுகள் தான்
ஆசீர்வாதம். இந்த ரெண்டுலேயும் நம்ம நிலைச்சிருந்தோன்னா சமுதாயம் நம்மளை தேடி வந்து சொல்லும், சாட்சி சொல்லும், நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். சொல்லுங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட. நானே போர்டு போட்டிட்டு சொல்லக்கூடாது, நானே போர்டு போட்டுட்டு தொங்க விட்டுட்டு போகக்கூடாது. சமுதாயம் பார்க்கணும், நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறீங்க, நீங்கள் கர்த்தருடைய சாயலாக இருக்கிறீங்க, நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த நிலைமைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை கொண்டு நம்மோடு தொடர்ந்து இடைபடுவாராக. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைத்துவம். நல்ல ஒரு செய்தி கொடுத்தோம். நல்ல ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தைகள், சபைக்கேற்ற ஊழியக்காரன் வார்த்தைகள் ஈசாக்கு ஒப்பிட்டு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். குடும்ப உறவு பலப்பட்டது. அதுமாதிரி எவ்வளோ பேர் பொறாமை கொண்டாங்க, ஆனால் எதுவுமே பேசலை. அல்லேலூயா. நாமும் ஈசாக்கை போல பயணிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக